கர்த்தருக்கு சோத்திரம். 115 சங்கீதம் 9 வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 115 சங்கீதம் 9 வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார்: இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ முதலாவது இந்த பகுதியில் இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். இப்போ அநேகருக்கு பேர் பாருங்க, கிறிஸ்தவ பேராக இருக்கும். இயேசுவினுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுவாங்க, சபைக்கெல்லாம் போவாங்க. ஆனால் இயேசு மேலே, தெய்வத்து மேலே அவங்களுக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. அநேகர் சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சுக்கு எதுக்கு போகிறேன்னு கேட்டால், எங்கள் அப்பா போகிறாரு, எங்கள் அம்மா போகிறாங்க, அதனால் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, சபைக்கு எதுக்கு போகிறீங்க, டைம் பாஸுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. அப்படியா உலகத்தில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்தில் பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் பெரிதான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதில் ஜெயத்தை பெற்று நாம் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நோக்கத்தோடு என்ன பண்ணுறதில்ல, தேவ சமூகத்துக்கு செல்வதில்லை, இயேசுவினிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. இப்படியெல்லாம் கடைசி காலத்தில் ஜனங்கள் காணப்படுவார்கள் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியால் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் மூலிமா இப்படியாக சொல்லியிருக்கிறார்: இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அப்போ நம்பிக்கையில்லாத ஜீவியம் அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. கிறிஸ்தவங்களுக்கு மத்தியிலே கூட இந்த நம்பிக்கையில்லாத ஜீவியம் அநேகர் என்ன பண்ணுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்காத வண்ணம் அநேகரை என்ன பண்ணுவது, பல விதத்தில் அப்படியாக விரட்டி அடித்து கொண்டு இருக்கிறது சத்துருவின் கிரியைகள். நாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை ஒவ்வொரு தெய்வத்துடைய பிள்ளைக்கும் மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதனால் அந்த நாளில் கூட நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் மீது உள்ள நம்முடைய நம்பிக்கை எப்படி காணப்படுகிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனுக்குள் நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை இழந்து காணப்பட்டால், அவிசுவாசத்தோடு காணப்பட்டால், அவரிடத்தில் அன்பு கூறுற காரியங்களில் குறைவாக காணப்பட்டால், நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்திலே, அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், அவங்க வாழ்க்கையில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும், அவர்களை மேன்மைப்படுத்த முடியும், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய பெரிதான பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்களாக ஜீவிக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், அவங்களோடு கூட இருப்பார். அதான் கீழ்ப்பகுதியில் சொல்லப்பட்டு, அந்த வசனத்து கீழ்ப்பகுதியில் அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருப்பார் என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரே துணையும் கேடகமாக இருந்து பாதுகாக்க விரும்புகிறார். அவர்களை என்ன பண்ண விரும்புகிறார்? ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காத்து கொள்ள விரும்புகிறார். உலகத்தில் வர எத்தனையோ பாருங்கள், பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கு. ஆனால் அந்த பாதுகாப்பு என்ன பண்ணுறது, அநேக சமயங்களில் அந்த பாதுகாப்பை மீறியும் அவர்களுக்கு ஆபத்து வந்து விடுகிறது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பாதுகாப்பு, ஒரு தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் போது அவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கார், ஒரு விலையேறிய பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை தந்து நடத்தக்கூடியவராகவே இருக்கிறார். அந்த பாதுகாப்பு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. ஆனால் உலகத்தில் இருக்கிற பாதுகாப்புலாம் மறைந்து போகுது. உலகத்தில் இருக்கிற அந்த பாதுகாப்பு என்ன பண்ணுறது, கொஞ்சம் காலமானால் மாறி போகிறது. அப்படியாக பாதுகாக்கப்படுறவங்களே திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அப்போ பாதுகாப்போடு அப்படி நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர் கூட திடீரென்று ஆபத்து வந்து விடுகிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ விதத்தில் அவங்களுக்கு நெருக்கத்தையும் துன்பத்தையும் சத்துரு கொண்டு வந்து அவர்கள் உயிரை என்ன பண்ணுறான், எடுத்துக்கொள்கிறான். அவ்வளோ பாதுகாப்பு இருந்தால் என்ன பண்ண முடியதில்லை, அவங்க ஜீவனை பாதுகாக்க முடிவதில்லை. இந்த கடைசி காலத்தில் அப்படியா உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை சம்பவித்து கொண்டு இருக்கிறது. அநேக ஜனங்களுடைய ஜீவன் என்ன பண்ண, ஜீவன் இந்த உலகத்தை விட்டு அப்படியாக சத்துரு எடுத்துக்கொள்கிறான். அப்போ அந்த ஜீவன்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பல இடங்களில் யுத்தங்கள் வருது. அந்த இடத்துல இருக்க ஜீவன்கள்லாம் என்ன பண்ணுறது, அவங்க அந்த இடத்துக்கெல்லாம் மறித்து போகிறாங்க. ஆனால் தேவனுக்குள்ள ஒரு மனிதன் வாழும்போது
தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய பிரதான பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு உண்டாயிருக்கும். அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். ஆனால் அந்த நாளில் கூட அந்த வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கருத்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் ஸ்நேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நடி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும் நல்ல வசனத்திற்காக சோத்திரம். இஸ்ரவேலே கர்த்தரையை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி நீர் எங்களோடு இடைப்பட்டது அந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனம் உம்மிடத்தில் அதிகப்படியாக நம்பிக்கை வைத்து ஆண்டவரே இந்த உலகில் வாழ உதவி செய்யும். நீரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக அவளோடு கொடுத்து அவர்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.